இங்க ஸ்கூல் டாப்பரா இருக்கிற ஒரு பையன் அவங்க ஊர்ல ஃபேமஸ் ஆகிறதுக்காக அவங்க கிளாஸ் டீச்சரோட பொண்ணை ஸ்விமிங் பூல்ல தூக்கி போட்டு சாவடிக்கிறான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் ஒரு சயின்ஸ் காம்படிஷன்ல கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருப்பான். ஆனா இவன் வின் பண்ணதை பேப்பர்ல கடைசி பக்கத்துல போட்டுட்டு ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு அவங்க ஃபேமிலியை விஷத்தை வச்சு கொலை பண்ணிருப்பா. அந்த நியூஸை ஃபர்ஸ்ட் பேஜ்ல பெருசா போட்டிருப்பாங்க. இதை பார்த்தவன் செமையா கோவப்படுறான். அதனால அவனும் நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும்னு நினைக்கிறான். அதனால கிளாஸ்ல இருக்கிற இன்னொரு பையன் கூட சேர்ந்து டீச்சரோட பொண்ணை ஃபாலோ பண்ணி அவ தனியா இருக்கிற டைம் அவங்க அம்மா கொடுத்தாங்கன்னு ஒரு குட்டி பேக்கை கொடுத்துட்டு அதுக்குள்ள சாக்லேட் இருக்குன்னு போய் சொல்லி ஓபன் பண்ண சொல்றான். அந்த குட்டி பொண்ணு ஆசையா அதை ஓபன் பண்றா. அப்ப அதுக்குள்ள அவன் கண்டுபிடிச்ச ஷாக் கொடுக்குற மிஷினை வச்சிருப்பான். அதனால அந்த பொண்ணுக்கு ஷாக் அடிச்சு அவன் மயக்கம் போட்டு விழுறா. அப்ப கூட இருந்தவன் டாப்பர் கிட்ட இனி நீ தான் அவளை கொலை பண்ணணும்னு சொல்ல அவனும் அந்த பொண்ணை தண்ணீர் தூக்கி போட்டு சாவடிக்கிறான். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச டீச்சர் அந்த பசங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விடாம அவங்களே தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க ஸ்கூலை விட்டு போற லாஸ்ட் நாள் எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக ஒரு மில்க் கொடுக்குறாங்க. அது எல்லாரும் குடிச்சு முடிச்ச உடனே அவங்க பொண்ணை சாவடிச்சு அந்த 2 பேரை பத்தி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் அந்த 2 பேர் குடிச்ச மில்க்ல நான் எய்ட்ஸ் பேஷண்டோட பிளட்டை மிக்ஸ் பண்ணிருக்கேன். அதனால இன்னும் 3 மாசத்துல அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிரும்னு சொல்றாங்க. இது கேட்ட அந்த 2 பேருமே பயந்து போய் செம ஷாக்ல இருக்காங்க. இப்போ நீங்க இந்த பிளேஸ்ல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.